கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய சமூகத்திலே நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த கிராஸ் டிவி ஊடகத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
பாடுவேன். பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. 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 பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையும். பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா. தீச்சுளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் என்றும் அணுகினார். சிங்கத்தின் கேள்வியும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவா என் தேவனா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. இயேசுவா என் தேவனா, கண்டீரே, நன்றி ஐயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா.
நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, அவர் பாதம் அமர்ந்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, hallelujah, hallelujah. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். Thank you Jesus. Thank you. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் நான் ஒரு சில ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் வைக்கப் போகிறோம். இது நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான சகோதரி ஜெயராணி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சில ஜெப குறிப்புகளை நம் முன்னே வைப்பார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் இதை கேட்கிற நீங்களும் தேவ சமூகத்தில் அவர்களோடு இணைந்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அவர்கள் ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் ஒருங்கிணைந்து அவர்களோடு கூட இணைந்து நாமும் கேட்கிற நாமும் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது அவர்கள் நம் மத்தியிலே ஜெப நேரத்திலே நம்மை கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நடத்துவார்கள். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காவல்துறை ஜெப ஐக்கியத்தில் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த கிராஸ் டிவியில் ஆண்டவரே விண்ணப்பிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்ததற்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாத உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேலையை கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. இதில் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தலைவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆங்காங்கே ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் ஆண்டவரே அதற்கு குழுக்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஆண்டவரே இந்த
ஆண்டவரே உபத்திரவத்திலும் வேதனையிலும் இருக்கிற அந்த காவல்துறை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இறங்கும்படியாக, இரக்கம் வைக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஜெப குழுக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய இரக்கம் அந்த குழுக்கள் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காவல்துறை அப்பா சிறு நிலையில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக இயேசுவின் நாமத்தினால உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருவரும் ரட்சிக்கக்கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறதே அப்பா. பூமி உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவது என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் உம்மை துதிப்பார்களாக, உம்மை ஆராதிப்பார்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அதிகாரிகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. இந்த காவல்துறை அதிகாரிகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா இடைநிலையில் இருக்கக்கூடிய காவல் பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா லஞ்சம் இல்லாதபடி ஆண்டவரே, அப்பா துர்ப்பிசையும் இல்லாதபடி ஆண்டவரே, வீணான காரியங்கள் இல்லாதபடி அப்பா மன குழப்பங்கள் இல்லாதபடி இந்த காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய கரம் இறங்கட்டும்ப்பா. பூமி முழுவதும் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இதில் பணி செய்கிற பிள்ளைகளுடைய பணிகள் சிறக்கட்டும். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளாக நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீங்கள் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இதுக்கு தலையாக இருந்து தலைமை தாங்கி நடக்கக்கூடிய கரண ஐயாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஐயா செல்வின் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜெய்சிங் ஐயாவுக்காக செபிக்கிறோம். தனுசலனுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே பத்திரிகை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கே எப்படி ஆகிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக இவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களிலும் கடக்கக்கூடிய இந்த காவல்துறை பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். குழப்பங்கள் வழியாக வந்து எத்தனையோ பேர் இறந்து போகிறத பார்க்குறோம் ஆண்டவரே. என் தகப்பனை இந்த குழப்பங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேலையினால் வரக்கூடிய பழுக்கள் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவர்களுக்கு சரியான முறையில் லீவு கிடைக்கட்டும், சரியான முறையில் ஓய்வு கிடைக்கட்டும். தன் வேலையை செய்வதற்கான நல்ல ஆலோசனைகளை என் தகப்பன் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். எப்படி ஆயிலும் தடவி ஆயிலும் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுங்க. நம்முடைய சத்தம் காவல்துறை பிள்ளைகளுக்கு காதுகளுக்குள்ளாக ஒழிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்படியே நீங்கள் செய்யுங்க. பெண் போலீஸ்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெண் காவலர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திங்க. அந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க ஆவியானவரே. அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுங்க. எங்களோடு இணைந்து செபிக்க வருகிற குடும்பங்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஒரு கூட்ட சனத்தை என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்கள் தருவீராக. இயேசுவே நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. ஞான கண்மலையாகிய கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இடைநிலை காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாண்டிச்சேரி பகுதியில் நடக்கிறதான அப்பா காவல்துறை பிரேயர் செல்லுக்காக ஸ்தோத்திரம். மாவட்டங்கள் தோறும் நடக்கிறதுப்பா. இந்த பிரேயர் செல்லுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் துணையோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பெடுக்கட்டுப்பா. ஆவியானவரே நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. வல்லமை மிக்கவர் மகிமையானதை இந்த காவல்துறைக்கு நீங்கள் செய்யும்படியாக செபிக்கிறோம். அவர்களுக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கட்டும்ப்பா. பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்ப்பா.
அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் அப்பா ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே நீங்கள் பொறுப்படுங்க, இயேசுவே நீங்கள் பொறுப்படுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளையும் அப்பா ஸ்தோத்திர அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் கிரகங்களிலும் கடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. இயேசுவே நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதிலும் உங்களை சந்திப்பதிலும் இந்த ஊடகத்தின் வழியாக தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சில வார்த்தைகளை நாம் வேதத்தில் பார்த்து தேவ சமூகத்தில் தியானித்து கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. இப்பொழுதும் கூட நம்முடைய குடும்பங்களை தேவன் எப்படி நடத்துகிறார், நாம் எப்படி அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு முன்னால் ஒரு சிறிய பாடல். தேவன் அந்த பாடலை நம்முடைய கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் உண்டாகும்படி நாம் அதை கவனமாய் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்கள், யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேறு உலகத்தில் எந்த வழியிலும் மனிதனுக்கு ஆறுதலும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லப்படுகிற எவையும் கிடையாது. ஆண்டவர் ஒருவரே தேவன். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காக எனக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவ சமூகத்திலே உங்களுக்காக எனக்காக அவர் வாக்குக்கடங்கா பெருமூச்சுக்களோடு பரிசுத்த ஆவியானவராக நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தவிர வேறு ஒரு தெய்வம் உலகத்திலே இல்லவே இல்லை. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே நமக்கு ஆறுதலும் தேறுதலும் சமாதானம் தருகிறவர். யோசுவாதை உணர்ந்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையில் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். வேறு சேவிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் எந்த விதமான தகுதியும் உள்ள தேவன் ஒருவனும் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்றால் சாபத்திலே வாழ்ந்த எங்களை சஞ்சலத்தை மாற்றி சத்திய தேவனுக்கு சொந்த ஜனமாக்கி நம்மை பாதுகாத்த நம்முடைய தேவன், அவர் இன்றைக்கும் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை போற்றி துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை
இன்றே நீ தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஏன் அவரை சேவிக்கணும்? அடிமையான நம்மை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்து கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக 40 ஆண்டுகள் இரவும் பகலும் மோசேயின் மூலம் வழி நடத்தின தேவன். அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான பாவ பழக்கங்களிலிருந்து, எல்லா விதமான சூழ்நிலையில் நம்மை விடுதலையாக்கி காத்த அந்த தேவனை நாம் மறவாதபடி நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் புதிய ஜீவனையும் புதிய பலத்தையும் புதிய கிருபையும் கொடுத்த நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டான். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அருமையான தேவ பிள்ளையே, யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த உலகத்திலே ஆராதனைக்கும் நாம் சேவிப்பதற்கும் ஒரே ஒரு தேவன் உண்டென்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த நாளிலும் நம்முடைய குடும்பம் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எந்த அளவிலே நாம் குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், சௌக்கியத்தோடு வாழுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், குடும்பம்னு வந்துட்டால் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, எத்தனையோ சமாதான குறைவுகள் ஏற்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதாரத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், எதிர்கால பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவித்து காத்து வருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை இது என்னால் ஆனதல்ல, தேவனால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்காமல் போனால் நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதிலே மிகவும் ஏழ்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 விதத்திலே செயல்பட வேண்டும். ஒன்று குடும்பம், 2வது சமுதாயம், 3வது திருச்சபை என்ற 3 நிலைகளிலே சமநிலையை கையாளுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதிலே அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த சமநிலையை கையாளுவதில்லை. பெரும்பான்மையான நேரங்களிலே குடும்பத்திலே சமநிலை உண்டாகிறது, ஆனால் சமுதாயத்திலும் சபை வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் நாம் சமரசம் செய்து கொள்ள முடிவதில்லை. காரணம் என்ன? ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்க நாம் எப்பொழுதும் தேவனை குடும்பமாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரவு நேரங்களிலே குடும்பமாய் ஆராதித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதே சமயத்தில் அதிகாலை வேளையிலே இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் குடும்பமாய் உட்கார்ந்து அந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த 3 நிலைகளிலும் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று இருந்தால் போதும்,
அந்த தெருவுக்கே அதிகாலை வேளையிலே பாடல் சத்தம் கேட்கும், ஜெப சத்தம் கேட்கும். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் அல்லது டவுனில் இருந்தாலும் எந்த வீடுகளிலும் ஜெப சத்தம் கேட்பது இல்லை. காரணம், உலகத்திலே உள்ள காரியங்களுக்காக தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்களே ஒழிய ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்வதற்கு குடும்பங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை. அவரவருக்கு வேலைகள் இருக்குது. அப்பா ஒரு வேலைக்கு போகிறாரு, அம்மா ஒரு வேலைக்கு போகிறாரு, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க, படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகளிலே அதிகாலையில் எழுந்து அவரவர் வேலைகளை செய்துவிட்டு ஆண்டவரை தேடுகிற பழக்கம் வழக்கம் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், தேவனோடு கூட இசைந்து வாழ வேண்டுமென்றால், தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், தேவன் அந்த குடும்பத்திலே நன்மைகளை உண்டாக்க வேண்டுமென்றால், தேவன் அந்த குடும்பத்திலே வாழ்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் ஒன்று செய்ய வேண்டும், அவரை மையப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை அவசியம். ஆண்டவரை மையப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில் தான் நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். There is no God except me. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு தேவன் இல்லை. ஏன்? நான் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வர நான் என்னுடைய மகனை அனுப்பினேன். என்னுடைய ஊழியக்காரன் மூலம் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். சமாதானத்தின் வாழ்க்கைக்காக நீ அழைக்கப்பட்டாய். உனக்கு எதிரே இருந்த எரிகோ கோட்டை தகர்ந்தது. உனக்கு எதிரே இருந்த செங்கல் 2ஆய் பிளந்தது. உனக்கு எல்லா விதத்திலும் 40 வருடங்கள் உனக்கு தேவைகளை சந்தித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்தேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அன்பு பாராட்டின அந்த விதத்தை நினைத்து சொல்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறே ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் பிசாசு தான் காரணம், அவன்தான் எல்லா காரியங்களையும் கெடுத்து விடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அவன் காரணம், அதில் சந்தேகமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், பிரயாசங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது சில முக்கிய காரணத்திற்கு அவன் காரணக்காரனாக இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய வழியில் தான் செய்ய வேண்டும். ஆகவே குடும்பங்கள் ஜெப தியான ஆராதனை செய்கிற குடும்பங்களாய் இருக்க வேண்டும். இந்த குடும்ப ஊழியம் போன்றவற்றில் ஆண்டவரை மையப்படுத்தி குடும்பமாக செயல்படுங்கள். ஆக இந்த குடும்பத்தின் தலைவர் யார்? இயேசு. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை சரியாக அமையுமா என்பது சந்தேகம். அதனால அருமையான ஒரு பாடல், நேரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நேரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அது செழிப்பான வாழ்க்கையாக இராது. சமாதான வாழ்க்கை காணப்படாது. சந்தோஷம் அங்கே இருக்காது. விடுதலை இருக்காது. பாவக்கட்டுகளும் சாவக்கட்டுகளும் நம்மை இறுக்கி அப்படியே அமிழ்த்து விடுகிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருப்பாரையானால், அவரை மையப்படுத்தி நம்முடைய குடும்பம் எப்பொழுது வாழுமையானால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாகவும் பேசுவதில் பெருமையாகவும் இருங்கள். குடும்பங்களில் ஒரு கணவன் மனைவி ஒரு காரியத்தை கணவனிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றால் அதை கேட்பதற்கு பொறுமை வேணும். நிறைய குடும்பங்களில், எத்தனையோ குடும்பங்களில் சில விஷயங்களை கேட்பதே கிடையாது. ஒரு மெஷினரி வாழ்க்கை. காலையில் வேலைக்கு போகிறாங்க, சாயங்காலம் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எழுந்து போகிறாங்க. ஆனால் குடும்பத்தில் என்ன நடக்கிறது?
வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் தி சில்ட்ரன்? என்ன தேவை, குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை பொறுமையாக கேட்டு அதன்படி செய்ய ஒரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் ஆண்டவர் கிருபைகளை தருகிறார். அதை போக்கடித்து விடக்கூடாது. சில குடும்பங்களிலே பாருங்க, ஒரு பையன் ஒரு தகப்பன்ட்ட கேட்டால், பையன் மூத்த பையன் எத்தனை படிக்கிறான்னா, என்னமோ படிக்கிறான் தெரியல, அவட்ட தான் கேட்கணும் அப்படின்னா. தன்னுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கவனிப்பு குடும்பங்களிலே இல்லை. ஆனால் பிள்ளைகளை பற்றி கேள்விப்படும் போது அதை கேட்டு பொறுமையாய் பிள்ளைகளை நடத்துவதற்கும் நேரம் கிடையாது. அவர்கள் அதை ஒதுக்குவதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமானால் யூ மஸ்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 1 hour ஃபார் யுவர் ஃபேமிலி. நீ 1 மணி நேரம் உன்னுடைய குடும்பத்திற்காக செலவழிக்கணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், பள்ளியில் என்ன நடந்தது, உன்னுடைய போக்குவரத்தில் இருந்த சூழ்நிலைகள் எப்படி, 1 மணி நேரம் பேசுங்களேன். உழைக்கிறது எதற்காக? வாழ்வதற்காக. சில பேர் சாப்பாட்டுக்காக உழைக்கிறாங்க, ஆனால் சாப்பிட்றது கிடையாது. காலையில் வெறுவைத்தோடையே போயிட்டு வியாதி வந்த உடனே சேர்த்து வச்ச சொத்தை பூரா செலவழிச்சிட்டு மரித்து போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, எதற்காக உன்னை தேவன் அழைத்திருக்கிறார்? உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர். உன் குடும்பத்தின் சந்தேகங்களை, சந்தோஷங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். என்ன நடக்குது? சில பேர்கிட்ட கேட்டால் வீட்டில் என்ன நடக்குது தெரியாது. என்னுடைய மனைவிட்ட கேளுங்க. மனைவிட்ட கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் தான் தெரியும். அவர் என்ன ஒரு இடத்துக்கும் போக விட மாட்டார், ஒரு இடத்தையும் ஒரு வேலை செய்யணும். நான் வெளியே கடைக்கு போனால் கூட அவர் தான் போவார், எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ்ந்து பேசுவதில் பொறுமையோடு சில நேரங்களை, சில மணி நேரங்களை தேவ சமூகத்தில் செலவழித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அருமையான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு பேசுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாட் டு யூ ஃபீல் அபவுட் யுவர் ஃபேமிலி? நீ என்ன உன்னுடைய குடும்பத்தை பற்றி நீ நினைக்கிற? இதை யோசித்து ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயா? 1 மணி நேரமாவது உன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறா? இப்போ சில பேர் பாருங்கள், அமெரிக்காவுக்கு ஜெபிக்கிறா, ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபிக்கிறா, ஆனால் வீட்டுக்குள்ளே கணவனுக்கு மனைவிக்கு அடிக்கடி சண்டை. குடும்பத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது, குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை எதிர்பார்ப்பதும் கிடையாது, அதை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. ஆனால் உலகத்திற்கு ஜெபிக்கிறார்கள். எங்கே விடுதலை கிடைக்கும்? ஒரு எழுப்புதல் என்பது தன்னுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அந்த எழுப்புதல் குடும்பத்திலே வர வேண்டும். அந்த எழுப்புதல் சமுதாயத்திலே வர வேண்டும். அந்த எழுப்புதல் சபையிலே வர வேண்டும். அந்த எழுப்புதல் ஆவிக்குரிய நிலைமையிலே தேசத்திலே வர வேண்டும். அதுதான் ஒரு ஜெபத்தினுடைய மேன்மை. உலகம் பூரா ஜெபித்துட்டு குடும்பத்தை விட்டுட்டேன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகவே கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். ஆனால் அதை பேசுவதற்கு பொறுமையாய், எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பொறுமையாய் தேவ சமூகத்திலே சிந்தித்து ஆலோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களாக இருக்க வேண்டும். ஒரு நண்பர்களுக்குள்ளதான் உண்மையான ஒரு அன்பு வெளிப்படும். நட்பு என்பது லேசான காரியம் இல்லை. அதை இங்கிலீஷில் லவ்னு சொல்கிறாங்க, தமிழில் நட்புங்கிறாங்க, காதல்ங்கிறாங்க, எத்தனையோ எதில் சொன்னாலும் சரி, த ஃப்ரெண்ட்ஷிப், த லவ், நம் மீது ஆண்டவர் காட்டிய ஒரு அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் தோழமையான ஏற்ற நிலைமையிலே மனைவி கணவனோடு பேசுதல், கணவன் மனைவியோடு பேசுதல், பிள்ளைகளோடு நல்ல உறவுகளோடு இருப்பதல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாக முடியும். ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இப்போ பாருங்கள்,
ஏற்ற துணை. வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் பாடுகளிலும் நஷ்டத்திலும், எல்லா காரியங்களிலும் தன் கணவனை நேசித்து கணவனோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஏற்ற துணை. கஷ்டம் வந்தவுடனே விட்டுட்டு போகிறது கிடையாது. பாடுகள் வந்தவுடனே விட்டுட்டு போகிறது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நீங்கள் இருக்கிறீங்க? தன் கணவனுக்கு ஒரு சுகமில்லை என்றால் கவனிப்பதற்கு எத்தனை மனைவிமாருக்கு உள்ளம் வருகிறது. அந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சுகமில்லைன்னு அல்லது செத்து தொலையாதாங்கிற நிலைமைக்குள்ளே இன்றைக்கு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஏற்ற துணை, இவற்றை நீ பயன்படுத்தி சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இந்த தோழமை என்கிற உணர்வு எங்கே வர வேண்டும்? அந்த உணர்வு சரீரத்திலும் மனதிலும் உணர்விலும் ஆவிக்குரிய பகுதிகளிலும் சரியாக பொருந்துகின்ற ஒருவரைத்தான் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை துணையாய் கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். ஆகவே கணவன் மனைவியாக அல்ல, தோழனாக தோழியாக பழக வேண்டும். தோழமை என்ற நடைமுறைப்படுத்தும் போது நெருக்கம் அதிகரிப்பதை உணர முடியும். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல ஒரு தோழமையோடு வளரணும்? தோழமையோடு வளரும்போது தான் நம்பிக்கை வளரும். நம்பிக்கை இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நம்பிக்கை இல்லை. ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் எங்கே போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், எப்படி போனேன்? அதில் இன்றைக்கு அதிகமாய் மனிதனை குடும்பத்தை குழப்புவது செல்ஃபோன் தான். செல்ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போய் பேசுகிறாங்களா, அங்கே ஏதோ கோளாறு இருக்குது. இல்லை, பேசும்போது யார்கிட்ட பேசினேன், எதுக்கு பேசினேன் என்று மனைவி கணவனை நெருக்குவதும் கணவன் மனைவியை நெருக்குவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு வருகிறது. நட்பு என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தோழமை என்ற உணர்வோடு நாம் இருப்போமேயானால் இந்த சந்தேகம், நம்பிக்கை வரவே வராது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்பிக்கை வளரும், பாதுகாப்பு பெருகும், தியாகங்களும் கனப்படுத்தப்படும். அப்போ நம்பிக்கை, பாதுகாப்பு, அடுத்து தியாகம், இந்த 3 குடும்பத்திலே இணையான ஒருமுகப்பட்ட ஏற்ற துணையினிடத்திலிருந்து கிடைக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுதான் ஆண்டவர் படைத்தது. எல்லாவற்றையுமே சரியாகத்தான் நேர்த்தியாக படைத்தார். ஆனால் நாம் தான் அதை விளங்கி கொள்ளாதபடி அதை தவறாக பயன்படுத்துகிற ஒரு நிலைமை பிசாசு நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு 1000 குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டைவர்ஸ் கேஸில் தான் இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள் டைவர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எந்த காரணத்தை கொண்டு பிரிக்காது. ஆனால் குடும்பங்களிலே 100க்கு 90 விழுக்காடு யார் இருக்காங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் இந்த நிலைமைகள் உருவாகி கொண்டு வருகிறது. காரணம் என்ன? கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே தான் பிசாசு நுழையிறான். நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே நுழையிறான். கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழுகிற குடும்பத்துக்குள்ளே நுழைந்து பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். தகப்பனுடைய பேச்சை கேட்பதில்லை, தாயினுடைய பேச்சை கேட்பதில்லை. இப்படி பல சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவன் நம்மை அப்படியே சர்க்கிளில் கொண்டு போய் தேவரை விட்டு வெகு தூரத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுவான். அடுத்து ஒரு காரியத்தில் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். ஆதியாகமம் 2:24 வாசிக்கிறோம். இதன் நிமித்தம் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்திருக்க கடவன். அதுக்காக தகப்பனையும் தாயை அடித்து துரத்தி எங்கே ஹோமில் கொண்டு விடுறதுக்கு இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்திருப்பது அவசியம். ஆகவே அவர்கள் என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்கணும்.
அதிலே மூன்றாவது ஒருவர் தலையிடக்கூடாது. அதனால எபேசியரில் வாசிக்கிறோம், அந்தப்படியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும்? சொந்த புருஷருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என் மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நீங்கள் சொல்லுங்கள், அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. அந்த ஆலோசனை குறுக்கீடு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணும். ஆகவே மூன்றாவது நபர் அந்த குடும்பத்திற்குள்ளே நுழைந்தால் அது ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கும். திருமணம் ஆன பின்பு பெற்றோரை கைவிட வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பெற்றோரை கனம் பண்ணுவது அவசியம். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா உறவுகளை விட தாய் தகப்பனுடைய உறவு மேலானது. அதுக்கு அடுத்தது திருமண உறவை மிக மேன்மையாக உண்மையாக கருத வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மூணாவது நபர் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே வராதபடி கர்த்தர் ஒருவரே குடும்பத்தின் மைய அதிகாரியாயிருந்து ஆலோசனை கர்த்தராயிருந்து அவர் இந்த குடும்பத்தை மகிமைப்படுத்த கணவனும் மனைவியும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆரோக்கியமான குடும்பமாக, ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்ற முடியும். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அடிப்படை தேவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகள், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் நீடு? நம்முடைய அடிப்படையான தேவைகள் என்ன? பாருங்கள், 1 சாமுவேல் 1:8 வாசிக்கிறோம். அந்நாளே ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். ஏன் அழுகிறாய்? அவளுக்கு அழுகை என்ன? ஏன் அழவணும்? அவளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவளுடைய அடிப்படை தேவை she wants one baby. ஆனால் எல்கானா சொல்கிறான், 10 பிள்ளைகளை காட்டில் நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உனக்கு ஒரு பிள்ளையை போல் இருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற பிள்ளை இல்லை என்று? ஆனாலும் அவளுடைய மனது அங்கே சமாதானம் அடையவில்லை. அவள் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டாள், அழுதாள், மனக்கிலேசத்தை ஊற்றினாள். அப்போ தான் தேவ மனிதன் கேட்கிறான், அந்நாளே நீ ஏன் அழுகிறாய்? அவளுடைய தேவை என்ன? அடிப்படை தேவை. ஒரு மனைவியினுடைய அடிப்படை தேவை என்ன என்றால், அவளுக்கு ஒரு குழந்தை அவசியம். ஊரில் 10 பிள்ளைகள் இருக்கலாம், சொந்தக்காரங்கிட்ட 100 பிள்ளைகளை எடுத்து வளர்க்கலாம். ஆனாலும் கூட தன்னுடைய உதிரத்தில், தன்னுடைய இரத்தத்தில், தன்னுடைய வயிற்றிலே வளர்ந்து, கருவிலே வளர்ந்து உண்டாகிற குழந்தை, அதுதான் மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, அடிப்படை தேவைகளை உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு நல்ல அருமையான மனைவியாக, கணவனாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்கானா தன் மனைவியின் உணர்வுகள், மன அழுத்தம், மற்றவர்களால் வரும் நிந்தனைகள், போராட்டங்கள் ஆகியவற்றை உணர்ந்ததால் அந்த குடும்பம் சாமுவேலை கொடுத்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறியது. வாழ்க்கை துணையின் பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளை உணருங்கள். பாருங்க, அவளுடைய அழுகையினால ஒரு சாம்ராஜ்யத்திற்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, குழந்தை இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா? தேவனிடத்திலே கேள். உன் மனக்கிலேசத்தை, உன் தேவைகளை அறிந்து தேவ சமூகத்திலே நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் அது உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஊழியத்திற்காக வளர்ப்பேன் என்று பொருத்தனை செய்து கேள். You will receive. You will receive. ஏனோ தானோ என்று அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உன்னுடைய தேவையை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பாயானால் கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார்.
சாமுவேலை கொடுத்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றிய தேவன் உனக்கு ஒரு சாமுவேலை கொடுப்பார், உனக்கு ஒரு யோசேப்பை கொடுப்பார், உனக்கு ஒரு ஆபிரகாமை கொடுப்பார், உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பார், உனக்கு ஒரு இஸ்ரவேலாகிய யாக்கோபை கொடுப்பார். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நின்ற பொழுது அன்னாள் நன்மைகளை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆர் யூ ரெடி டு யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் யுவர் ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இன் த ஃபுட் ஆஃப் ஜீசஸ்? தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே உன்னுடைய தேவைகளை கொடுப்பதற்கு, சொல்லுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு செய்வார். அடுத்தபடியாக பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். எவ்வளவு அருமையான தேவன்! ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் வாழுகிறதை போல நினைக்கலாம். என்றைக்கு என்னுடைய கஷ்டம் தீரும், பொருளாதார சூழ்நிலை என்றைக்கு மாறும், என் பாடுகள் என்றைக்கு ஓயும் என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு நிற்கலாம். அருமையான தேவ பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் வேலை செய்கிற காலத்தில் 31ஆம் தேதி வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவேன், மனசுக்கு வேதனையாக இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு என்ன செலவு வந்தாலும் ஆண்டவர் சந்திச்சிருவார். ஆனால் 31ஆம் தேதி அன்னைக்கு, சம்பள நாள் அன்னைக்கு, இந்த சம்பளத்தில் யாருக்கு கொடுப்பது, எந்த தேவைகளை சந்திப்பது என்று அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், ஒரு நாளும் கைவிடவில்லை. அவருடைய வார்த்தைகளை, நான் ஒரு பெரிய பிரசங்கம் இல்லை, அதிக பிரசங்கம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை 4 பேருக்கு சொன்னதுனால ஆண்டவர் இன்றைக்கு வரை ஒரு நாளும் பட்டினியாய் போட்டது கிடையாது. எல்லா தேவைகளை சந்தித்து வருகிறார். தேவைக்கு இல்லையே என்று வருத்தப்படுவதில்லை. ஆனால் சில பேர்கிட்ட நம்ம போய் பொருளாதார சூழ்நிலைகளில் சில பேர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னா, நீங்களா எங்கிட்ட கேட்குறீங்க? என்னையா நீங்கள் ஒரு டிஎஸ்பியாக வேலை பார்த்தாலும் எங்கிட்ட கடன் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனால் கேட்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். உன் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுமானால் அது தேவன் ஒருவரே நிறைவாக்குவார். உன்னுடைய ஐஸ்வர்ய குறைவுகளை எல்லாம் மாற்றி ஐஸ்வர்ய நிறைவுகளால் தேவன் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். பொருளாதார தேவைகளுக்காக கர்த்தரை சார்ந்திருப்பதும் நம்புவதும் இருப்பதற்குள் திருப்திப்பட வேண்டும். உண்ண உணவும் உடுக்க உடையும் உண்டானால் போதும். பக்தியே மிகுந்த லாபம் என்று எண்ணி அதில் முயல்வாயே என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. எல்லாம் மாயை, பிரசங்கி சொல்ல, எல்லாம் மாயை. மாயை மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. எதுவும் நிரந்தரம் அல்ல. நீ காண்கிற கூட கோபுரங்கள், மாடு மாளிகைகள் எல்லாம் ஒரு நாள் இடிந்து போகும். பாருங்கள், இன்றைக்கு காசாவில் பார்க்குறோம், உக்ரைனில் பார்க்குறோம், எவ்வளவு வீடுகள் கட்டடங்கள் இடிந்து அப்படியே அந்த மக்கள் பட்டினியால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. நேற்றைக்கு ஐஸ்வர்யவானாக இருந்தவன் இன்றைக்கு நடுரோட்டிலே சாப்பாட்டுக்கு அலைகிற சூழ்நிலையை உண்டாக்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு, பொருளாதாரத்திலே ஒரு பாதுகாப்பு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரை மறந்து விடாதபடி குடும்பத்தின் மையத்திலே வைத்து அவரை ஆராதிப்பதும், அவரை மகிழ்விப்பதும், அவரை துதிப்பதும், ஸ்தோத்தரிப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை நீ மறந்து போகாதே. எவ்வளோதான் பணம், வசதிகள், வாய்ப்புகள் இருந்தாலும் அது ஒரு நொடிப்பொழுதிலே மாறிப்போகும். ஹல்லேலூயா. இல்லாமல் போகும் உன் பொருட்கள் மேல் கண்ணை பதிக்காதே. இல்லாமல் போகும் உன் பொருட்கள் மேல் கண்ணை பதிக்காதே. நீர்க்குமிழிகள் போல் அவைகள் மண்ணில் மறைந்து போய்விடுமே. மாயை மாயை யாவும் மாயை, உலகை நம்பாதே.
வாலிபமும் இளவயதும் மாயே உன்னை நீ நம்பாதே. வாலிபமும் இளவயதும் மாயே உன்னை நீ நம்பாதே. ஐயா, நிறைய சொத்து இருக்குது, நல்ல வாழ்க்கை, சமாதானமாய் நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? இப்படித்தான் ஒரு ஐஸ்வர்யா நினச்சான். என்னுடைய தலைமுறைக்கும் என்னுடைய களஞ்சியத்திலிருந்து நெற்கள் கொண்டு போகலாம், என் களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன் என்று சொல்லி அவன் அப்படியே மெய்மறந்தவனாய் தனக்குத்தானே பெருமையாய் பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், மதிகேடனே, இன்றைக்கு நீ மரித்தாயானால் இவைகளெல்லாம் யாருக்கு? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார தேவைகளை சந்திப்பது தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆகவே இன்றைக்கு இருப்பது போதும், நாளைக்கு அந்த நாளுக்காக கவலைப்படும். இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கி பாருங்களேன், காலையில் விடிஞ்சது, இப்போ மணி 12, 1 மணி ஆக போகுது, 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், சாயங்காலமாக இருட்டிடும். இதற்குள்ளே என்ன நடந்தது? கர்த்தர் உங்களை என்னை பாதுகாத்தாரே, இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? இரவு வரும், நாளை விடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதாங்க விசுவாசம். அந்த நம்பிக்கையில் தான் வளரணும். ஆகவே இந்த காரியங்களிலே, பொருளாதார சூழ்நிலைகளிலே என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிறாயா? நீ கவலைப்படாத. நாளைய குறித்த கவலைப்படாத. காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காக்கைகளை பாருங்கள், அவைகளெல்லாம் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. கர்த்தர் அவைகளை போஷிக்கிறாரே. உங்களை என்னை விட்டுருவாரா? தன்னுடைய கரங்களினாலே நம்மை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்காக ஊதி நம்மை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் மறந்து விடுவாரா? He will not forget us. அதனால் கவலைப்படாது. அடுத்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் வளர்க்கணும். குடும்பத்தில் ஒரு பெரிய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏன் அப்படி வளர்க்கணும்? 127 சங்கீதம் 4வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபா செலவழிச்சும் ஒரு குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிற குடும்பங்கள் உண்டு. செயற்கை கருத்தரிப்பின் மூலம் எனக்கு குழந்தை பிறக்காதா என்று ஏங்கி நிற்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரோ தனிமரமாய் இருந்த நம்மை பல மரங்களாய் மாற்றி, கனிமரங்களாய் மாற்றி, நம்முடைய குடும்பத்திலே ஏராளமான பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இது கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தண்ணி தெளித்து விட்டுறப்படாது. காலையில் இருந்து சாயங்காலம் இரவில் படுக்க போகிற வரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை, கர்த்தருடைய சமூகத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, கர்த்தருடைய காரியங்களை சொல்லி அவர்களை தேவனுக்குள் வளர்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே அருமையானவர்களே, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருங்கள். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. அவர்களை அவருக்குள் பக்தியாக வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மிகவும் அவசியம். பிள்ளைகள் பிரபலமானவர்களாய் இருப்பதை விட பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கேற்றபடி வளர்க்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், பெரிய பெரிய வேலை செய்கிறான், ஒரு மாதத்துக்கு 3.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறான். அவனுக்குள்ளே ஆண்டவர் இருக்காரா? அவன் மரித்தால் எங்கே போவான்? அவனை தேவனுக்குள் வளர்க்காதபடி, ஆண்டவருடைய சத்தியத்திற்குள் அவனை நடத்தாதபடி 1000 நன்மைகளை அவன் பெற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? யோசித்துப்பார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, உங்களை இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். என் பிள்ளையை நான் கர்த்தருக்கென்று வளர்ப்பேன். பால் மறக்க பண்ணி சாமுவேலை எங்கே உண்டு விட்டாள்? தேவாலயத்திலே உண்டு விட்டாள். அவன் சிறுகுழந்தையாக இருக்கும்போதே ஆண்டவர் அவனோடு பேசினார்.
சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது அவன் ஏலிகும் தான் கூப்பிட்றான்னு சொல்லி தாத்தா என்னண்டான், நான் கூப்பிடலப்பாண்டார். ஆனால் தேவன் அந்த சிறு பிள்ளையின் மூலம் அந்த தேசத்திற்குரிய காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஏலிகுனுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை அவன் மாற்றி சாமுவேலுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது? யார் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள்? அவனுடைய நண்பர்கள் யார்? அவனுடைய சூழ்நிலை என்ன? அவன் எப்படி படிக்கிறான்? எப்படி ஆண்டவருக்குள்ளே வளர்கிறான்? எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்? அவன் செல்லுகிற இடத்தெல்லாம் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீ அறிந்து அவனை வளர்ப்பதிலே மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் பார்ப்போமேயானால், பிரச்சனைகள் வரும்பொழுது அதை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். அதை ரெக்டிஃபை பண்ணாமல் மேலும் மேலும் விட்டோம்னா பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இஃப் தேர் எனி ப்ராப்ளம் யூ வில் ரெக்டிஃபை அட் ஒன்ஸ், இம்மீடியட்லி the problem will be solved, otherwise it will grow, then the family will dispersed. இதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரச்சனைகள் குடும்பம், பிரச்சனை இல்லாத குடும்பம் எது? ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பிரச்சனைகள் அதுக்கு காரணமே வேண்டாம். பிரச்சனைகள் காரணமே வேண்டாம். ஏண்டா சாப்பிட்டானா ஏன் சாப்பிட்டான்னு கேட்குறாங்கிறான். படித்தானா ஏன் படிக்கணும்? என் பேரப்பிள்ளை கேட்டான், தாத்தா நீங்கள் எஸ்எஸ்எல்சி எத்தனை மார்க்குன்னா. அதை கேட்காதரா, அதை இப்போ கேட்டாலும் எனக்கே பயமாக இருக்குண்ணா. அப்போது எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், பிரச்சனைகள் எப்படி நான் படித்த காலத்தில் அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு எம்ஏ படித்த ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண சொன்னால் தெரியலை. அந்த அளவிற்கு இன்றைக்கி எஜுகேஷன் வளர்ந்து கொண்டு போகிறது. ஏன்னா எல்லா நேரங்கள் செல்ல வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதிலே பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். யாரோடு பழகிறார்கள் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது அதை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். எல்லா உறவுகளிலும் பிரச்சனைகள் உண்டு. ஆழத்துவ வேறுபாடுகளினால், கருத்து வேறுபாடுகளினால் நிச்சயம் பிரச்சனைகள் வரும். ஈகோவை விட்டுவிட்டு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, ஈகோ விட்டுருங்க, அவர் பேசட்டும். 2 பேருக்கும் 6 மாதம் 7 மாதம் பேசாமலே குடும்பம் நடத்துகிறாங்க. எப்படி ஒரே வீட்டில் இருக்கிறாங்க? இது காரணம் என்ன? ஈகோ. நான் பெரியவனா, நீ பெரியவளா? இப்படிப்பட்ட ஈகோவெல்லாம் விட்டுணும். இதை சரி செய்யாவிட்டால் பிறகு எங்கே போகணும்? டிவோர்ஸ் தான். பிரச்சனைகள் பெரிதாவதற்கு சத்துருவுக்கு இடம் கொடாமல் உடனுக்குடன் பேசி சரி செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பம் இருக்குமானால் இன்றைக்கே அதை சரி செய்ய நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அடுத்து நெருக்கத்தை அதிகமாய் அதிகரியுங்கள். நீதிமொழிகள் 5:18 சொல்லுகிறது, உன் இளவயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு. குடும்பம் என்பது அதான். உன் இளவயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு. உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏதோ கடமைக்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் துணையோடு சரீரப்பிரகாரமாக, உணர்வு ரீதியாக, மன ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நெருக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். குறைவான இடங்களை உடனே சரி செய்யுங்கள். அல்லேலூயா. அருமையான குடும்பத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் நேசிக்கிறார் பாருங்கள். தேவனுக்குள்ளே இருக்கிற அன்பு உன்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும், மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு இருந்தால் தான் ஒருவருக்கொருவர் உள்ள அந்த நெருக்கம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அது உதவி செய்யும். கடைசியாக நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 5:19 சொல்லுகிறது, அவருடைய நேசத்தால் நான் எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. அவருடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக.
அப்போது ஒரு பாலியல் உணர்வுகள், தொடர்புகள் குடும்பத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். சில குடும்பங்களில் போய் பார்த்தா அவர் என்னோடு நேரம் செலவழிப்பதே இல்லை, பேசுவதே இல்லை. வர்றாரு, சாப்பிட்றாரு, போகிறாரு, என்ன செய்கிறாரு தெரியல. நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, சென்னையில் நான் வேலை பார்க்குற காலங்களில் 8, 9, 10 மணி வரைக்கும் பீச்சில் உட்காந்துருப்பாங்க. ஏயா இப்படி உட்காந்துருக்கோம்னா, அங்கே போய் அந்த பேயிட்ட குடியிருக்க விட பேசாமல் காலையில் போகலாம் அப்படிங்கிற உணர்வில், எண்ணத்தில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எந்த காலத்திலும் மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ வரக்கூடாது. மனைவியோடு சரியான உறவில் இல்லாதவர்கள்தான் பாலியல் பிரச்சனைகளில் சிக்கி அபிஷேகத்தை, குடும்பத்தை, ஊழியங்களை, கிருபைகளை, வரங்களை இழந்து விடுகிறார்கள். திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவுகளை தேடாதிருங்கள். அது கர்த்தர் அவருக்கு அருவருக்கிற பாவம். திருமண உறவிற்குள் பாலியல் உறவு சந்தோஷமானது, ஆசீர்வாதமானது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள், தெளிவாக தொடர்பு கொள்ளுங்கள், தோழமை என்ற கருத்தை நடைமுறைப்படுத்துங்கள். 3வது நபர் குறுக்கீட்டை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தோடு இருங்கள். அடிப்படை தேவைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை ஞானமாக கையாளுங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருங்கள். பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்யுங்கள். நெருக்கத்தை அதிகரியுங்கள். பாலியல் உறவுகளில் திருப்தியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த நாளிலே போதுமானவராக இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் சொல்லலாம், நீங்கள் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தேவன் நம்மை அழைத்து வந்த எதற்காக? நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ, தேவனை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ, தேவனோடு இருந்து, தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை அவருடைய கரங்களில் எடுத்து தாங்கி, தப்புவித்து, ஆதரித்து, பலப்படுத்தி நம்மை வளர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அவரையே அண்டிக் கொள்ளுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் நம்பி இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே கேட்ட செய்திகளை நம்முடைய மனதிலே வைத்து, ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நீரே எங்கள் குடும்பத்தின் மைய பொருளாக, மைய தலைவராக, எங்களை வழிநடத்துகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தேவைகள், எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையால் திருப்தியாக்கும். தேவ ஆவியானவர் எங்களுடைய காவல்துறை குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி குடும்பங்கள் வாழ்ந்து பெருக, உம்மை மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் சந்திக்கும் வரை தேவன் நம்மை பலப்படுத்தி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.